Hello students, this is the part 2 video about Sale of Goods Act 1932, in which I am going to explain what is the difference between sale and agreement to sell with examples. Let's see the difference. So நம்ம இப்போ contract of sale of goodsல சேல்னா என்ன, அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேல் ஆர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு செல்லர் அவங்களோட குட்ஸை வந்து பையர்கிட்ட இம்மீடியட்டாக என்ன பண்ணிவிடுவாங்க, சேல் பண்ணிவிடுவாங்க. கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறப்போவே கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறப்போவே ஒரு செல்லர் அவங்களோட குட்ஸை பையர்கிட்ட இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஓனர்ஷிப் செல்லர்கிட்டேருந்து பையருக்கு அட் தி டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்போவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இது மாதிரி இம்மீடியட்டாக ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா அதை தான் நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல கான்ட்ராக்ட் போடுறப்போ ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். உடனே என்ன பண்ண மாட்டாங்க, இமிடியேட்டாக குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஓனர்ஷிப் இமிடியேட்டாக அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த குட்ஸ் வந்து எப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்கன்னா ஃப்யூச்சர் டேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போது அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் எந்த குட்ஸை பற்றி செல்லர் வந்து பையர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பாங்களே தவிர அந்த இடத்துல இம்மிடியட்டாக குட்ஸ் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ சேல் அப்படிங்கிறது வேறு, அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது வேறு. நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு செல்லர். அவங்க என்ன செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட யமஹா மோட்டார் பைசைக்கிளை பி கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ பி யாருன்னா இங்கே பையர், ஏ யாருன்னா செல்லர். ஓகே, ஸோ பி எவ்வளோக்கு அந்த யமஹா பைசைக்கிளை வாங்குறாங்க அப்படின்னா 10,000 rupeesக்கு ஏ கிட்டேருந்து அந்த பைசைக்கிளை பி வாங்குறாங்க. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம சேல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஏ கிட்டேருந்து பிக்கு இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகே, ஏ அப்படிங்கிறவங்க செல்லர், அந்த செல்லர்கிட்டேருந்து அந்த பைசைக்கிள் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஏ கிட்டேருந்து பிக்கு போகுது. அதுக்கு வந்து என்ன கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க, பி வந்து 10,000 rupees கன்சிடரேஷனாக செல்லருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நார்மலாக கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல இமிடியேட்டாக அந்த குட்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, மூவபிள் குட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எசென்ஷியல் எலிமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. செல்லர் இருக்காங்க, பையர் இருக்காங்க, லீகலான பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, மூவபிள் குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட் டு சேல். அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்படியே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்ட் போடுறப்போ அக்ரிமெண்ட் தான் ஜஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல இம்மிடியேட்டாக குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் என்ன குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ ஃப்யூச்சரில் அந்த குட்ஸுக்கான அக்ரிமெண்ட்டை மட்டும்தான் மேக் பண்ணியிருப்பாங்க வித் சர்டைன் கண்டிஷனோட. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறவங்க பையர், பி அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல செல்லர். ஏ என்ன அக்ரி பண்ணுறாங்க, எதை பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பி கிட்டேருந்து அப்படின்னா ஒரு சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் நைட்ரேட் ஆஃப் சோடா நைட்ரேட்டை பை பண்ணிக்கிறேன் பி கிட்டேருந்து அப்படின்னு ஏ வந்து ஒத்துக்கிறாங்க. சோடா நைட்ரேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகே, அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் வித் கண்டிஷனோட தான் ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா பி என்ன சொல்கிறாங்க, அந்த நீங்கள் கேட்ட நைட்ரேட் ஆஃப் சோடா அப்படிங்கிறது ஷிப்பில் வந்து வந்துட்டுருக்கு. எப்போ ஷிப் வந்து அரைவ் ஆகுதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு அதை சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற கண்டிஷன் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு இமிடியேட்டாக குட்ஸை சேல் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டாங்கன்னா அதுதான் அக்ரிமெண்ட் டு சேல். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்டேருந்து பையருக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஷிப்பு வந்து எப்போ வந்து வருதோ அரைவ் ஆகுதோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்ட நைட்ரேட் ஆஃப் சோடாவை கொடுப்பாங்க. ஓகே, நைட்ரேட் ஆஃப் சோடா அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் குட். ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு நைட்ரேட் ஆஃப் சோடா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டியை செல்லர் பையருக்கு ஷிப்பு எப்போ அரைவ் ஆகுதோ அப்போ சேல் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது இமிடியேட்டாக குட்ஸ் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, குட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு கண்டிஷன் அதில் இருக்கும்.
ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த குட்ஸை சேல் பண்ணுவாங்க. அப்போ தான் ஓனர்ஷிப்பும் செல்லர்கிட்டேருந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Now let's see the difference between sale and agreement to sale. ஓகே, நம்ம இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சேலில் வந்து என்ன நடக்கும், இம்மிடியேட்டாக செல்லர்கிட்டேருந்து பையருக்கு குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஓனர்ஷிப்பும் செல்லர்கிட்டேருந்து இம்மிடியேட்டாக பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு கன்சிடரேஷனாக பையர் வந்து அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டை செல்லர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம சேலை என்ன சொல்கிறோம், எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்கும் போதே கான்ட்ராக்டில் என்ன ஆகிடுது, உடனே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருது. ஓகேவா, உடனே அந்த குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் ஓனராக இருக்க மாட்டாங்க, செல்லர் ஓனராக இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்லர் அந்த குட்ஸுக்கான ஓனர் கிடையாது, பையர் தான் அந்த குட்ஸுக்கான ஓனர். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட் டு சேல். ஸோ அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒன்லி ஃப்யூச்சர் டேட்டில் மட்டும்தான் குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வித் கண்டிஷனோட பண்ணுறது தான் நம்ம அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொன்னோம். அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அக்ரிமெண்ட் டு சேல் இஸ் அ எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஏன் இது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னா இது சப்சிக்வெண்ட் டேஸில் தான், ஃப்யூச்சர் டேட்டில் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பட் சேல் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டட், பட் அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது வில் பி எக்ஸிக்யூட். அதனால தான் நம்ம அதை எக்ஸிக்யூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேல் அப்படிங்கிறது இமிடியேட்லி ட்ரான்ஸ்ஃபர்ட், அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது நாட் இமிடியேட்லி ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஃபியூச்சர் டேட். அதே மாதிரி சேல் இஸ் அ கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், பட் அக்ரிமெண்ட் டு சேல் இஸ் எ எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். செகண்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் குட்ஸை வந்து சேல் அண்ட் அக்ரிமெண்ட் சேலில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோவில் அதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸை பற்றி பார்த்தோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி குட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அண்ட் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஒன்லி தான் இருக்கும். ஏன் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா சேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இம்மிடியேட்டாக ஒரு குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. கான்ட்ராக்ட் போடும் போதே குட்ஸை இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்போ இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவங்க கையில் குட்ஸ் இருந்தால் மட்டும்தானே அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் த குட்ஸ் ஆர் ஹேவிங் இன் தி ஹேண்ட்ஸ். குட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் போடுறப்பவே கையில் இருக்கும், உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கான்ட்ராக்டை முடிச்சிடுவாங்க ப்ரைஸை ரிசீவ் பண்ணிவிட்டு. ஓகே, பட் அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்திருக்கும் என்ன டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் தான் இருக்கும்னா ஒன்லி கண்டிஞ்சன்ட் குட்ஸ். நம்ம கண்டிஞ்சன்ட் குட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. ஓகே, ஸோ கண்டிஞ்சன்ட் குட்ஸ் அப்படின்னா மே ஆர் மே நாட் ஹேப்பன், நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராபபிலிட்டி. ஏன் நம்ம கண்டிஞ்சன்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் இட் ஹேவ் அ சர்டைன் கண்டிஷன்ஸ். அந்த சர்டைன் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல சேல்ஸே நடக்கும். அக்ரிமெண்ட் போட்டால் மாதிரி ஒருவேளை அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா என்ன நடக்காது, அக்ரிமெண்ட் போட்டால் மாதிரி அந்த சேல் நடக்காது. ஓகே, நம்ம எக்ஸாம்பிளே பார்த்தோம். ஷிப்பு அரைவ் ஆச்சு அப்படின்னா அந்த சோடாவை வந்து செல்லர் பையருக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை ஷிப்பு வர வழியிலே ஏதோ ஒன்று ஆகி கீழே ஏதோ கடல்லே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்காது, செல்லரால் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த குட்ஸை. ஏன்னா அந்த ஷிப்லேயே அந்த சோடா அப்படிங்கிறது டேமேஜ் ஆகி ஃபுல்லாகவே வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்ட் தென் தி குட்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் செல்லர் டு பையர். பட் இஃப் த கண்டிஷன் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் the goods will not delivered by the seller to the buyer. Okay, ஸோ அக்ரிமெண்ட் டு சேல் அப்படிங்கிறது ஒரு டிபெண்ட் ஆனது. ஏன் இது டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இது ஒரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல குட்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்போ தான் ஓனர்ஷிப்பும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன்,
ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஸோ ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது சேல்லையும் அக்ரிமெண்ட் டு சேல்லையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது சேல்லையும் அக்ரிமெண்ட் டு சேல்லையும் மாறும். என்னன்னு பார்க்கலாம். இப்போது கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை குட்ஸ் வந்து டெஸ்ட்ராய்டு ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபுல் லாஸையும் யார் தான் லையபிள் அப்படின்னா ஒன்லி பையர். அந்த குட்ஸ் வந்து செல்லர்கிட்ட இருந்தாலும் அதுக்கான ஃபுல் லாஸையும் ஒருவேளை குட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா யார் பியர் பண்ணணும்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பையர் ஒன்லி பியர் தி லாஸ். ஓகே, பட் அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட். ஸோ அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் குட்ஸ் வந்து டெஸ்ட்ராய்டு ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல் லைபிலிட்டி யாருன்னா செல்லர். ஓகே, கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லைபிலிட்டி யாருன்னா பையர். பட் அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் இஃப் த குட்ஸ் டெஸ்ட்ராய்ட் த ஃபுல் லைபிலிட்டி இஸ் கோ டு தி செல்லர் ஒன்லி. ஓகே, அந்த குட்ஸ் வந்து பையர்கிட்ட இருந்தாலும் அதுக்கான ஃபுல் லைபிலிட்டி யார் தான் வந்து லாஸை பியர் பண்ணணும்னா அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் செல்லர். நெக்ஸ்ட் ஒன், கன்சிக்வன்சஸ் ஆஃப் தி பிரீச். எந்தெந்த சூழ்நிலையினால் பிரீச் ஏற்படுது? பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரீச் அப்படின்னா பிரேக் தி ரூல்ஸ். ஓகே, பிரேக் தி ரூல்ஸ் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக அப்போ ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் யாராவது ஒருத்தவங்க மீறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு இன்வேலிட் கான்ட்ராக்ட் ஆகிடும். அந்த இடத்துல டெர்மினேட் அப்படிங்கிறது நடக்கும். அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் கன்சிக்வன்சஸ் ஆஃப் பிரீச் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து செல்லர் வந்து அவங்களோட குட்ஸை வந்து பையர்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ பையர் என்ன பண்ணணும், இமிடியேட்டாக அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும். பட் ஒருவேளை பையர் அதுக்கான அமௌண்ட்டை செல்லர்கிட்ட கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா செல்லர் கோர்ட்டில் அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கான பேமெண்ட்டை பையர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் செல்லரும் பையரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட்டை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பையர் வந்து மீறிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து செல்லர் அதுக்கான மணியை, அதுக்கான லாஸ் வரும் பார்த்தீங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மீறிடுச்சுன்னா ஒரு லாஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லாஸை பையர்கிட்டேருந்து செல்லர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஈவன் செல்லர்கிட்டேயே அந்த குட்ஸ் இருந்தாலும் பையரால் ஒரு லாஸ் வந்துருச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறினதுனால அப்படின்னா அதுக்கான லாஸை செல்லர் பையர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு செல்லருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அண்டர் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இதில் கன்சிக்வன்சஸ் ஆஃப் பிரீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னு பாருங்கள். அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பையர் வந்து பிரீச் பண்ணுறப்போ, ரூல்ஸை பிரேக் பண்ணுறப்போ செல்லர் வந்து எதை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் பையர்கிட்டேருந்து அப்படின்னா அதுக்கான ஃபுல் ப்ரைஸை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. பட் பையரால் எவ்வளோ லாஸ் வந்துச்சோ அந்த லாஸை மட்டும்தான் பியர் பண்ண முடியுமே தவிர அவங்க சேல் பண்ணுறதா சொன்ன அது சேம் அமௌண்ட்டை பையர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஒன்லி செல்லருக்கு எவ்வளோ லாஸ் டேமேஜ் ஆனிச்சோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து ரிசீவ் பண்ண ரெக்கவர் பண்ண முடியும் பையர்கிட்டேருந்து. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ரீசெல். ஸோ ரைட் டு ரீசெல்லில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேலை பொறுத்த வரைக்கும், கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் த செல்லர் கெனாட் ரீசெல் தி குட்ஸ். செல்லர் வந்து ஒன்ஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பையர்கிட்ட அப்படின்னா ஓனர்ஷிப் செல்லர்கிட்டேருந்து பையர்கிட்ட இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரீசேல் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஒரு வாட்டி பையர்கிட்ட சேல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஓனர்ஷிப் செல்லர்கிட்டேருந்து பையர்கிட்ட போயிடும். ஸோ மறுபடியும் செல்லரால் வேற ஒரு பர்சனுக்கு ரீசேல் பண்ண முடியாது. ஓகே, அக்ரிமெண்ட் டு செல்லை பொறுத்த வரைக்கும் seller has a right to resale, but contract of sale பொறுத்த வரைக்கும் the seller has no right to resale. பையர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த டைம் வரப்போ அதை பை பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதனால ஒரு செல்லருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, லாஸ் வந்துருச்சு அப்படின்னா செல்லர் என்ன பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட அதாவது பையர்கிட்ட அந்த குட்ஸை சேல் பண்ணுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாலும் அதுக்கான டைம் வந்தப்போ பையர் அதை வாங்கலை அப்படின்னா வேற ஒரு பர்சன் கிட்ட அதை சேல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான லாஸை பையர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் டு சேலில்
ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேலுக்கு ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் தி சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ளஸ் கன்வேயன்ஸ். ஸோ இங்கே கன்வேயன்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த லீகல் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தி செல்லர் டு பையர். ஸோ சேல் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு லீகலான கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் மூலயமா என்ன பண்ணுவாங்க, செல்லர் அவங்களோட குட்ஸை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு கன்சிடரேஷனாக பையர் செல்லருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதை மாதிரி அமௌண்ட்டை வந்து பையர்கிட்டேருந்து செல்லர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செல்லருக்கு அந்த குட்ஸ் மேலே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஓனர்ஷிப் உடனே வந்து இம்மிடியேட்டாக பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போது ஜெஸ் இன் ரெம் எல்லாமே நம்ம பிஸ்னஸ்லோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஜெஸ் இன் ரெம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ ரைட் டு தி பையர். ஸோ வந்து பேமெண்ட்டை கரெக்டாக செல்லருக்கு கொடுத்து குட்ஸை ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா பையருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த குட்ஸை அவங்க ரிசீவ் பண்ணி அந்த குட்ஸை அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பையருக்கு இருக்கிற ரைட்ஸ் தான் வந்து ஜெஸ் இன் ரெம் அப்படிங்கிறது. அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. அவங்க வாங்கின குட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாராலையும் தடுக்க முடியாது. ஈவன் இந்த செல்லரால் கூட தடுக்க முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் அவங்க கன்சிடரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக எண்டிங்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த குட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க, இல்லை அவங்களே ஓன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எல்லாமே பையரை பொறுத்தது. ஓகே, அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்னென்னா ஒன்லி ஜெஸ் இன் பர்சானம். அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும், ரைட் இன் ரெம், ரைட் இன் பர்சானம், ஆர் ஜெஸ் இன் ரெம், ஜெஸ் இன் பர்சானம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் எது அப்ளிகபிள்னா ஜெஸ் இன் ரெம். அக்ரிமெண்ட் டு சேலை வரைக்கும் எது தான் அப்ளிகபிள் அப்படின்னா ஜெஸ் இன் பர்சானம். அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம், அந்த டேமேஜஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம். என்ன டேமேஜஸ் அப்படின்னா ஜெஸ் இன் பர்சானம் அப்படிங்கிறது பையருக்கு என்ன ரைட்ஸை கொடுக்குது அப்படின்னா செல்லர்கிட்ட அதுக்கான லாஸை எவ்வளோ டேமேஜ் ஆனிச்சோ அதுக்கான லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குது. அதுதான் ஜெஸ் இன் பர்சானம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு செல்லரும் பையரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கான டைம் வரப்போ செல்லர் பையருக்கு அந்த பொருளை கொடுக்கல, டெலிவர் பண்ணல அப்படின்னா அதனால் பையருக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா இந்த அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் பையர் செல்லர் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்துச்சோ எவ்வளோ டேமேஜ் வந்துச்சோ அதுக்கான அமௌண்ட்டை செல்லர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறதுக்கு ஒன்லி அப்ளிகபிள் டு ஜெஸ் இன் ரெம். ஜெஸ் இன் ரெம் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஒரு வாட்டி செல்லர்கிட்டேருந்து பையர்கிட்ட அப்படின்னா பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஜெஸ் இன் பர்சானம் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு அக்ரிமெண்ட் டு சேல். ஏங்க ஜெஸ் இன் பர்சானம் வந்து அக்ரிமெண்ட் டு சேலுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கான டைம் வரப்போ ஒரு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அங்கே சேல் நடக்கும். பட் அதுக்கான கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகி செல்லர் வந்து அந்த குட்ஸை டெலிவர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம், பையருக்கு என்ன ரைட்ஸ் வருது அதுக்கான லாஸை வந்து யார்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா செல்லர்கிட்டேருந்து அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு அந்த டேமேஜுக்கான எல்லா அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு பையருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பையர் செல்லர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுற அந்த ஃபுல் ரைட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெஸ் இன் பர்சானம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த லாஸ் யாரால் வந்துச்சு, செல்லரால் வந்துச்சு. ஏன்னா செல்லர் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கான டைம் வரப்போ கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகியும் அந்த குட்ஸை டெலிவர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் பையருக்கு டேமேஜ் வருது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லாஸை டேமேஜை ரெக்கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா செல்லர்கிட்டேருந்து, அதுதான் ஜெஸ் இன் பர்சானம். நெக்ஸ்ட் ஒன் இன்சால்வென்சி ஆஃப் பையர். நெக்ஸ்ட் இன்சால்வென்சி அப்படின்னா என்னென்னா cannot பே டெட்ஸ். அதாவது அவங்களோட டெட்ஸை அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அவங்களால பே பண்ண முடியாது. ஸோ இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, எ பர்சன் இஸ் இன்சால்வெண்ட் அப்படின்னு யார் அறிவிப்பாங்க, யார் ஆர்டர் போட்டுருவாங்கன்னா கோர்ட். ஸோ அவங்களால அந்த மாதிரி நொடிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க இன்சால்வெண்ட்னா. ஸோ கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களால வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அவங்களோட கடன் எல்லாமே கட்ட முடியாது, பே பண்ண வேண்டிய அமௌண்ட்லாம் பே பண்ண முடியாது, டியூஸ் எல்லாமே இருக்குது,
எதையுமே கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு டைமில் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சன் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து இன்சால்வெண்ட். அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்கக்கிட்டேருந்து எதையுமே நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இன்சால்வென்சி ஆஃப் பையர் அப்படிங்கிறது சேல்லையும் அக்ரிமெண்ட் டு சேல்லையும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் இன்சால்வென்சி ஆஃப் பையர் அப்படிங்கிறது என்னென்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம பையர்கிட்டேருந்து செல்லர் என்ன பண்ண முடியாது, குட்ஸுக்கான அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோர்ட் வந்து ஒரு அஃபீஷியல் ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அஃபிஷியல் ரிசீவர் அப்படின்னு கோர்ட்டில் வந்து யாரை சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன் கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த குட்ஸை கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை அவங்கக்கிட்டேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் டு சேலில் ஒருவேளை பையர் வந்து இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா செல்லர் அந்த குட்ஸை பையருக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அக்ரிமெண்ட் மேக் பண்ணும்போது உடனே இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது குட்ஸ். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல குட்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அக்ரிமெண்ட் போட்டப்போ பையர் வந்து சால்வெண்ட் பர்சனாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கான டைம் வரத்துக்குள்ளே, அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குள்ளே கோர்ட் வந்து அந்த பையரை வந்து இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு செல்லர் அந்த குட்ஸை வந்து சேல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பையருக்கு. அதோடு என்ன பண்ணிக்கலாம், அவங்க அந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட் டு சேலை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லர் பையர் அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த குட்ஸை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, பட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இன்சால்வெண்ட் பர்சன் கிட்டே நம்ம டெலிவர் பண்ணாமல் யார் அஃபிஷியல் ரிசீவர் அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அஃபிஷியல் ரிசீவர் கிட்ட அவங்க வேணும் அப்படிங்கிற கேட்குற பட்சத்தில் அந்த குட்ஸை கொடுத்துட்டு அதுக்கான பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்சால்வென்சி ஆஃப் தி செல்லர். ஃபர்ஸ்ட் வந்து பையர் ஒருவேளை இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ செல்லர் வந்து இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் பார்க்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை பொறுத்த வரைக்கும் கோர்ட் செல்லரை இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்க, இன்சால்வெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு அந்த இன்சால்வெண்ட் பர்சனோட அஃபிஷியல் ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பையர் என்ன பண்ணிக்கலாம், அந்த அஃபிஷியல் ரிசீவர் கிட்டேயோ ஆர் அசைனின்னு சொல்லுவாங்க, அந்த அசைனி கிட்டேருந்து குட்ஸை பை பண்ணிக்கலாம். ஓகே, பை பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை அந்த அஃபிஷியல் ரிசீவர் கிட்டேயே பே பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் டு சேலில் ஒருவேளை செல்லர் இன்சால்வெண்ட் பர்சன் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அக்ரிமெண்ட் டு சேலில் பையர் என்ன பண்ணிட்டாங்க, பே பண்ணிட்டாங்க, அந்த குட்ஸுக்கான பேமெண்ட்டை செல்லர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, பட் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது செல்லர் வந்து இன்சால்வெண்ட் பர்சன் ஆகிட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமில் அவங்களால என்ன பண்ண முடியாது, குட்ஸை வந்து கேட்க முடியாது செல்லர்கிட்டே. நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டேன், நீங்கள் திடீர்னு இப்போ இன்சால்வெண்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே பே பண்ணதுனால நீங்கள் எனக்கு குட்ஸை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்கும் பதிலாக அவங்க என்ன பண்ணலாம், அவங்க எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாங்களோ, எவ்வளோ லாஸ் அவங்களுக்கு வந்து செல்லரால் ஆச்சோ அதை வந்து, ஸோ பையர் வந்து செல்லர்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் திரும்பியும் ரெக்கவர் பண்ணி வாங்கிக்கலாமே தவிர குட்ஸை வந்து வாங்க முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். Okay students, if you have any doubts, please ask your doubts in comment, like, share, subscribe and hit the bell icon. Thank you.